அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டியின் மூமெண்ட் மற்றும் நாளைய நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கும் பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே, இன்று நிஃப்டி 150 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆனது. அதாவது 22,940 ஓப்பன் ஆகி அது 23,000 வரை அப்சைடு சென்றது. பின்பு டவுன் சைடு 22,786 வரை சென்று தற்சமயம் 22,829 உள்ளது. ஆக முதலில் பிளான் பற்றி பார்ப்போம். அதாவது 23,000 என்பது ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக உள்ளது நண்பர்களே. அதே சமயத்தில் 22,800 ஒரு சப்போர்ட்டாக உள்ளது. ஆக நாளை மார்க்கெட் 23,000 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் காத்திருங்கள். ஒரு 23,050 சென்ற பின்பு மார்க்கெட்டில் உள்ள ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது சமயம் புட் பை கால் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம். அதே சமயத்தில் 23,000 மீண்டும் டச் செய்து அங்கிருந்தும் மார்க்கெட் டவுன் சைடு வரலாம். அது இண்டிகேட்டர் மற்றும் கேண்டிலை பார்த்து ட்ரேட் எடுக்கவும். அதே சமயத்தில் 22,800 என்பது ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக உள்ளது. இதை கிராஸ் செய்து மார்க்கெட் டவுன் சைடு சென்றால் 22,680 வரை செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆக அது சமயமும் நீங்கள் புட் பை கால் செல் செய்து ட்ரேட் எடுக்கவும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருப்பதனால் அப்சைடு செல்லும்போது ட்ரேட் எடுப்பதை தவிர்க்கும் நண்பர்களே. அதே சமயத்தில் மார்க்கெட் நாளை எங்கு ஓப்பன் ஆகிறது என்பதை பார்த்து பிளான் போட்டு ட்ரேட் செய்யவும். நாம் இன்றைய நிஃப்டியில் என்ன பிளான் போட்டு இருந்தோம் என்றால் 250க்கு கீழே மார்க்கெட்ஸ் டவுன் சைடு சென்றால் நாம் புட் பை செய்து கால் ஆப்ஷனை சேல் செய்து ட்ரேட் எடுப்போம் என்று கூறியிருந்தோம். ஆனால் இன்று 150 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆனதனால் கன்ஃபியூஷன் ஆகிவிட்டோம். ஆக இது மார்க்கெட் 10 மணி 30 நிமிடத்துக்குள் மார்க்கெட் முடிந்து விட்டது. அதற்கு பின்பு ஒரு 150 பாயிண்ட்டுக்குள் மேலேயும் கீழே மார்க்கெட் சென்று கொண்டே இருந்தது. ஆகவே பிரீமியம் ஈக்குவலாக இருந்தது. எந்த ஒரு ப்ராஃபிட் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கவில்லை. ஆகவே இன்று நான் ட்ரேடும் எடுக்கவில்லை. அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கிய தகவலை பற்றி வீடியோ போடுகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றாக கவனியுங்கள். நன்றி நண்பர்களே.